உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தாவோ அல்லது உங்களுடைய முப்பாட்டன்கள் யாராவது தீய எண்ணங்களோட இருந்தாங்கன்னா, அந்த மரபு வழி கூட உங்களுக்கு அந்த தீய எண்ணத்த உங்களை அறியாம, உங்களுடைய மனதுல தீய எண்ணம் எழும்புறதுக்கு காரணமா இருக்கலாம். அல்லது உங்களுடைய கிரக அமைப்புகள் இப்படின்னு பலவிதமான காரணங்கள் இருக்கு ஒருத்தருடைய மனதுல தீய எண்ணம் எழுறதுக்கு. இந்த மாதிரி தீய எண்ணம் ஒருத்தருடைய மனசுல தீய எண்ணங்கள் வருது, அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய மனதுல நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்த உங்களுடைய தீய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள முடிந்த அளவு நல்லவங்களாக, அதாவது நல்ல மனிதர்களாக இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாலே, உங்களுடைய மனதிலையும் நல்ல எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்க விரதம் இருக்க பழகணும். உங்களுடைய மனசு, அதாவது விரதம்ங்கிறது உடம்புக்கு மட்டும் ஆரோக்கியம் இல்ல,